எப்பயும் போல் இன்றைக்கி வந்து ஆர்டரும் நம்ம டெலிவரி பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணைக்கு போய் காடைகளை பிடிச்சிட்டு டெலிவரியும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியாச்சுங்க. இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஆனால் பண்ணையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்கள், என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா அங்கே போய் பார்த்தா தான் நிறைய காடைகள் வந்து இறந்து இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பண்ணாதீங்க, கண்டிப்பாக பிரச்சனை வரும்னு சொல்லியிருந்தேன். பட் அவங்க கேட்கல. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீவன செலவை குறைக்கணும், இல்லை தீவனத்தை குறைக்கணும்னு நினச்சி இந்தமாதிரி பண்ணிட்டாங்க. அவங்களே தீவனத்தை உற்பத்தி பண்ணி அரைச்சி கொடுத்ததால் அதுக்கு செரிமானமாக்காமல் நிறைய காடைகள் வந்து இந்த மாதிரி செரிமான பிரச்சனையில் இறந்து போச்சு. கிட்டத்தட்ட 120 காடைகள் மேலே இறந்துருச்சு. அதுக்கு மருந்துலாம் வாங்கி கொடுத்துட்டு இதை எப்படியா சரி பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சேன். எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு 50 எதிர்பார்க்குறேன், இறப்பு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அது 2-3 நாள் ஆகும் ரெக்கவரி ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்மளோட நண்பர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். நம்மளுக்கு சோனாலி கோழி முட்டையிற பருவத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. சரி நீங்களே போய் பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவரே பிடிச்சி எல்லாத்தையுமே கட்டி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவருக்கு பிடிச்ச மாதிரியான பெட்டை கோழிகளும் சேவலுக்கும் தேர்ந்தெடுத்து கட்டிக்கிட்டு அவருமே எனக்கு இது போதும் சகோ, இதுமாதிரி தேவைப்பட்டால் நான் உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாகவே கிளம்பிட்டாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம சோனாலி கோழிகள் வளர்த்து முட்டையிற பருவத்தில் கொடுக்குறோம். அதில் ஒரு சந்தோஷம், காடைகள் இப்படி நடந்ததில் ஒரு வருத்தம், ரெண்டுமே ஒரே நாள் நடந்திருக்கு. இப்படி எல்லா சோதனைகளும் நமக்கு வர்றது இன்னும் புதுசு கிடையாது. இருந்தாலும் இதையும் கடந்து கண்டிப்பாக நம்ம ஃபார்மை கொண்டு போவோம். ஸோ மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த மாதிரி நல்ல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.